வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஸ்மார்ட் சொல்யூஷன்ஸ் சேனல். இன்னைக்கு நாம சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங்னா என்னன்னு பார்க்க போறோம். எஸ்ஐபி அப்படின்றத நீங்க நிறைய தடவை கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கும். ஆனா அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெளிவா தெரியலையா? பரவாயில்ல, இந்த வீடியோ உங்களுக்காக தான். கொஞ்ச நேரம் பொறுமையா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இது கட்டாயமா உங்களோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஜர்னிக்கு ஒரு முக்கியமான முதல் படியா இருக்கும். நம்ம பணத்தை எப்படி செலவு பண்றோன்றத நாம எப்பவுமே கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுதான் சேமிப்புக்கான பேசிக். சரி, எஸ்ஐபினா என்ன? இது ஒரு ஃபினான்ஷியல் ஸ்கீமா? கண்டிப்பா இல்ல. இது ஒரு வாழ்க்கை முறைன்னு சொல்லலாம். அதாவது மாசம் உங்க சம்பளம் வந்த உடனே ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த தொகை போக மீதி தான் உங்க சேலரி. அதுக்குள்ளதான் மத்த செலவுகள்னு முடிவு செய்யணும். இந்த மாதிரி சில வருஷங்கள் டிசிப்ளின்டா தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஃபியூச்சர்ல நீங்க ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட்டா இருக்கலாம். ஒரு பெரிய அமௌண்ட் சேரும்போது நீங்களே கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை, அதாவது எஸ்ஐபிய எப்படி வேணும்னாலும் செய்யலாம். ஆட்டோ டெபிட் மாதிரி. ஒவ்வொரு மாசமும் நம்ம சார்பா நம்ம பணம் டெபிட் செய்ய பேங்க்குக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம். இல்லனா நாமே மாசம் பே பண்ணலாம். சேவிங்ஸ்ன்றது ஒரு சுமை இல்ல, அது ஒரு நிதி சுதந்திரம். இதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நாம எவ்வளவு ஒரு மாசத்துக்கு சேமிக்கணும்? ரொம்ப சிம்பிள்ங்க. வெறும் 500 ரூபாயில இருந்தே நீங்க ஆரம்பிக்கலாம். எஸ்ஐபில காம்பவுண்டிங் growthன்னு ஒரு மேஜிக் இருக்கு. அது ஒரு சிம்பிள் மேக்ஸ் ஃபார்முலா தான். அத பத்தி அப்புறம் பாப்போம். ஒரு உதாரணத்துக்கு, நீங்க மாசம் 500 ரூபாய் சேவ் பண்றீங்க. அப்ப வருஷம் 6000 ரூபாய், அதாவது 5 வருஷத்துல 30,000 ரூபாய் சேவ் பண்ணிருப்பீங்க. அதுவே எஸ்ஐபில நல்ல ரிட்டர்ன்ஸ் தர ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருந்தீங்கன்னா அது 40,000 45,000 ரூபாயா கூட வளர வாய்ப்பு இருக்கு. இந்த அளவு வளர்ச்சிங்கிறது கேரண்டி இல்ல. ஆனா ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை வச்சு பார்க்கும்போது இந்த growthக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. முக்கியமானது 3 விஷயம்தான்: பொறுமை, டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி. அடுத்தது, எஸ்ஐபி பத்தி சில தவறான நம்பிக்கைகள் இருக்கு. அத பத்தி பாப்போம். முதல்ல, எஸ்ஐபி செய்ய பெரிய முதலீடு வேணும். 2, அதில் ரிஸ்க் ரொம்ப அதிகம். 3, எஸ்ஐபி செய்யணும்னா ஷேர் மார்க்கெட் பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். 4, எஸ்ஐபி செஞ்சா உடனே நிறைய லாபம் வரும். கடைசியா, எஸ்ஐபி செய்ய ஆரம்பிக்கவே ஒரு பெரிய ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும். அதுவே கஷ்டம்தான். இது எல்லாமே முழுசா உண்மை இல்ல. பல பேர் நினைக்கிறாங்க எஸ்ஐபினா மாசம் 5000 10,000 இன்வெஸ்ட் பண்ணணும்னு. ஆனா உண்மை என்னன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெறும் 500 ரூபாவே போதும் உங்க எஸ்ஐபி ஜர்னியை ஆரம்பிக்க. அடுத்து, எஸ்ஐபில பணம் இன்வெஸ்ட் பண்றது எப்படியும் ஷேர் மார்க்கெட்ல தான் போக போகுது. அதனால இது பெரிய ரிஸ்க் தான்னு சிலர் பயப்படுறாங்க. இது பாதி உண்மை. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதால நம்ம பணம் ஷேர் மார்க்கெட், அதாவது ஈக்விட்டி, அப்புறம் கோல்ட், கவர்மெண்ட் பாண்ட்ஸ், ரியல் எஸ்டேட், டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இப்படி பல வகையா பிரிச்சு முதலீடு செய்யப்படுது. அதனால ஒரு இடத்துல லாஸ் வந்தாலும் மற்ற இடங்கள்ல ப்ராஃபிட் காம்பன்சேட் பண்ணும். அதுவும் ஒரு ஃபண்ட் மேனேஜர் நமக்கு பதிலா உட்கார்ந்து அப்பப்ப எந்த இடத்துல பணத்தை மாத்தி விடணும்னு மேனேஜ் பண்றதால ரிஸ்க பேலன்ஸ்டா வச்சுக்க உதவும். தேவைப்பட்டா நாம ஃபண்ட் மேனேஜர் எதுல இன்வெஸ்ட் பண்ணாருன்னு கூட நம்மால பார்க்க முடியும். அடுத்து, நமக்கு ஷேர் மார்க்கெட் பத்தி பெரிய நாலேஜ் இல்ல, எதுவுமே புரியலன்னு பயப்படுறீங்களா? எஸ்ஐபிக்கு மார்க்கெட்டை பத்தின பேசிக் தெரிஞ்சிருந்தா போதும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பயணத்துல நீங்க கொஞ்ச நாள்லயே நிறைய கத்துப்பீங்க. அடுத்தது, நிறைய பேர் விரும்புற ஒரு விஷயம்: நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணினா அடுத்த வாரம் ரிட்டர்ன்ஸ் வரும். எஸ்ஐபில அப்படிலாம் மேஜிக் இல்லைங்க. இது ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட். பொறுமை வேணும், பதட்டப்படக்கூடாது. சுருக்கமா சொன்னா, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் தி ரேஸ். உங்க பணத்துக்கு டைம் கொடுங்க, அவ்வளவுதான். காம்பவுண்டிங் எஃபெக்ட் மூலமா அதுவே உங்க ரிட்டர்ன்ஸ் அதிகமா மாத்தும். கடைசியா, எஸ்ஐபி ஜர்னியை ஸ்டார்ட் பண்றது இப்ப ரொம்ப ஈஸியான வேலையாயிடுச்சு. முன்ன மாதிரி ஃபார்ம்ஸ், ஏஜென்ட்ஸ் எல்லாம் நீங்க நேர்ல போய் ஃபில்அப் பண்ணி கொடுக்க வேணாம். வீட்ல இருந்தே ஒரு நல்ல செபி அங்கீகரிக்கப்பட்ட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, KYC கம்ப்ளீட் பண்ணுங்க, மியூச்சுவல் ஃபண்ட் தேர்வு செய்யுங்க. 500 ரூபாய் ஆட்டோ டெபிட் செட் பண்ணீங்கன்னா எஸ்ஐபி ஆரம்பமாயிடும். இதுக்கு செலவழிக்க வேண்டியதெல்லாம் ஒரு ஸ்மார்ட் போன், உங்களோட பேசிக் டாக்குமெண்ட்ஸ், போட்டோஸ் மட்டும்தான். சரி,
இப்போ இதுல கண்டிப்பா வெற்றி பெறணும்னா மறக்காம இந்த லைனை ஞாபகம் வச்சுக்கோங்க. Success starts with discipline. சரி, ஆரம்பிக்கலாமா? இப்போ நீங்க SIP ஆரம்பிக்க தயார். அடுத்த ஸ்டெப் என்னன்னா, ஒரு நம்பகமான செபியால அங்கீகரிக்கப்பட்ட brokerage அக்கவுண்ட் செலக்ட் பண்ணணும். இன்னைய தேதிக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும். நீங்க உங்களுக்கு சரியானதா உதாவது ஒரு ஆப்பை செலக்ட் பண்ணலாம். Grow, ET Money, Zerodha Coin, Paytm Money போல ஒன்ன சூஸ் பண்ணுங்க. இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா முக்கியமானது செபி ரெஜிஸ்டர்டானு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த ஆப்ல அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுங்க. உங்க பெயர், பான், ஆதார் டீடைல்ஸ் நிரப்பி KYC கம்ப்ளீட் பண்ணுங்க. ஒன்ஸ் உங்க அக்கவுண்ட் ரெடி ஆனதும் எப்ப வேணும்னாலும் எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல வேணும்னாலும் SIP ஆரம்பிக்கலாம். சரி, இப்போ அக்கவுண்ட் ரெடி, KYC முடிச்சாச்சு. அடுத்த ஸ்டெப், எந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னு தேர்வு செய்யணும். இதுதான் உங்க SIP பயணத்தின் முதல் அடி. நீங்க ஒரு பிகினரா இருந்தா நான் ஒரு ஸ்ட்ராங் அட்வைஸ் கொடுக்கறேன். ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல ஸ்டார்ட் பண்றது நல்லது. இது மார்க்கெட்டுக்கு ஒத்த மாதிரியான ஃபண்ட்ஸ், அதாவது சென்செக்ஸ் அல்லது நிஃப்டி மாதிரி இண்டைசஸ்க்கு இணையா இயங்கும் ஃபண்ட்ஸ். இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்க மாசம் 2500 SIP-யா இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வைங்க. அந்த ஃபண்ட் ஒரு வருஷத்துக்கு சராசரியா 12 விழுக்காடு ரிட்டர்ன் கொடுக்குதுன்னா 10 வருஷத்துல நீங்க 3 லட்சம் ரூபாய் தான் டோட்டல் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஆனா அந்த அமௌண்ட் காம்பவுண்ட் ஆகி 5,50,000க்கு மேல வர வாய்ப்பு இருக்கு. இந்த அளவு வளர்ச்சிங்கிறது கேரண்டி இல்ல. ஆனா ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை வச்சு பார்க்கும்போது இந்த growth-க்கு அதிக வாய்ப்பு இருக்கு. முக்கியமானது 3 விஷயம் தான்: பொறுமை, டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி. அடுத்தது SIP பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்கலாம். நீங்க 2500ல ஆரம்பிக்கிறீங்க. ஆனா ஒவ்வொரு வருஷமும் உங்க சம்பளம் ஏறதால 10% இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகம் பண்றீங்க. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் இயர் 2500 ரூபாய், செகண்ட் இயர் 2750 ரூபாய், தேர்ட் இயர் 3025 ரூபாய் அப்படின்னு போகும். இந்த மாதிரி ஸ்டெப் அப் SIP பண்ணும்போது அதே 12 விழுக்காடு ரிட்டர்ன் வந்தா 10 வருஷத்துல 8 லட்சம் ரூபாய்க்கு மேலான கார்பஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த எக்ஸ்ட்ரா 2.5 லட்சம் ரூபாய் எப்படி வந்துச்சு? அதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பிளஸ் கன்சிஸ்டன்ட் growth. ஷேர் மார்க்கெட் சரியும் போது பயப்படாதீங்க. அந்த நேரத்துல அதிகமா இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. குறைஞ்ச ரேட்ல நிறைய யூனிட்ஸ் வாங்கலாம். லாங் டர்ம்ல அது இன்னும் நல்ல ரிட்டர்ன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் கீழே வந்தா கொஞ்ச காலத்துல கட்டாயம் மேல போகும். அப்ப ப்ராஃபிட்ஸும் அதிகமாகும். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் போது ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு முடிவெடுப்பது முக்கியம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நிறைய வகை இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், எக்விட்டி ஃபண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது. ஒரே கம்பெனி ஷேருக்கு பதிலா பணத்தை நிறைய கம்பெனி ஷேர்ஸ்ல பிரிச்சு வாங்குறது. ரிஸ்க் கொஞ்சம் ஜாஸ்தி, ஆனா ரிட்டர்னும் அதே அளவுக்கு அட்ராக்டிவா இருக்கும். டெட் ஃபண்ட்ஸ், இது கொஞ்சம் சேஃப் சைடு. கவர்மெண்ட் பாண்ட்ஸ், டிபென்ச்சர்ஸ் மாதிரியான ஃபிக்ஸ்டு இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது. ரிஸ்க் கம்மி, அதுக்கு ஏத்த மாதிரி ரிட்டர்ன்ஸும் மாடரேட்டா இருக்கும். ஹைபிரிட் ஃபண்ட்ஸ், இது ஒரு கலவையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது growth-க்கும் சேஃப்டிக்கும் ஒரு பேலன்ஸ். பிகினர்ஸ்க்கு நல்ல ஆப்ஷன். தீமேட்டிக் ஃபண்ட்ஸ், இது ஒரு ஸ்பெசிபிக் செக்டார்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்றது. ரிஸ்க் கம்மி இல்ல, பட் ஃபோக்கஸ் அதிகம். உதாரணத்துக்கு ஹெல்த் கேர் தீம்னா ஹெல்த் சம்பந்தமான துறையில மட்டும் இன்வெஸ்ட் பண்றது. இவங்க எல்லாரும் ஒரே மாதிரியா ரிட்டர்ன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நம்ம எதுல கம்ஃபர்டபிளா இருக்கோம், எது நமக்கு சூட் ஆகுமோ அந்த ஃபண்ட்ல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதனால முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் மெதுவா நீங்க grow ஆகும்போது இதுதான் என் கோலுக்கு பெஸ்ட்னு கான்ஃபிடென்ட்டா நீங்களே சொல்ல முடியும். இன்னைக்கு நாம SIP பத்தி ஒரு இன்ட்ரோ தான் பார்த்தோம். எப்படி ஆரம்பிக்கலாம், எந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன மிஸ்கன்செப்ஷன் இருக்கு, அதை எப்படி புரிஞ்சுக்கலாம், எல்லாமே ஒரே வீடியோவில். ஆனா இன்னும் முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்கு. அதனால அடுத்த வீடியோவை தவறாம பாருங்க. CAGR, அதாவது காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட்னா என்ன? ஷார்ட் டர்ம் வர்சஸ் லாங் டர்ம் growth என்ன வித்தியாசம்? மார்க்கெட் ஏற்ற இருக்கும் நடக்கும்போது நாம எப்படி SIP-யை ஹேண்டில் பண்ணணும்? SIP-யை எப்படி ட்ராக் பண்ணலாம்? என்ன மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும்? இதெல்லாம் பற்றிய அடுத்த வீடியோவுல பார்க்கலாம். அதுவரை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்க டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.